Hi friends, welcome to Brave Solution Times. For today's video, we are gonna see 10th standard chapter 2 exercise 2.3 second sum, third sum and fourth sum. So let's get into the video. Second sum, if x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17. So first நான் இதை எழுதின அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். Okay, so first என்ன சொல்கிறாங்க, x, so x is congruent to, அதாவது congruent to 13, so 13 modulo 17, அதாவது mod 17. ஓகே, அண்ட் நவ் இங்கே வேறு என்ன கேட்டிருக்காங்க, தென் இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் அவர் செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் 7x minus 3. ஸோ 7x minus 3 இஸ் கான்க்ருவன்ட் டு, அதாவது இஸ் கான்க்ருவன்ட் டு விச் நம்பர், நமக்கு அந்த நம்பர் என்னென்னு தெரியாது. ஸோ அந்த நம்பரை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வைக்கிறதுக்கு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் நம்ம ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். ஒய் மாடுலோ 17. மாடுலோ 17 என்னது, மாட் 17. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம இதோட எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது விச் நம்பர்னு கேட்டிருக்காங்களா, அதுதான் இந்த ஒய். ஸோ இந்த ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை சால்வ் பண்ணணும்னா இந்த எக்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் தான் நமக்கு என்ன, ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வேரியபிளை வச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு இந்த ஒரு வேரியபிள் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம் அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஏ இஸ் கான்க்ருவன்ட் டு பி mod n and then a minus b is equal to nk, ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்போ இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்துட்டு என்னதுங்க, எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே என்ன இருக்குது, மைனஸ், அண்ட் தென் பி வந்துட்டு 13. ஸோ 13 இஸ் ஈக்குவல் டு என். என் வந்துட்டு என்னது, 17k. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 17k. இதான் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நவ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 13 17 வந்துட்டு டிவைடில் வந்துடும், is equal to k. ஸோ இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 13 டிவைடட் பை 17 இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு கிடைக்கும். அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம், 17 டிவைட்ஸ் எக்ஸ் மைனஸ் 13, ரைட்? ஸோ 17 டிவைட்ஸ் எக்ஸ் மைனஸ் 13. அப்போது இதோட எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். So here we are going to find the least value of x. Least value of x na நம்ம இதுக்கு போன வீடியோலலாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் x is equal to 1லேருந்து ஆரம்பிப்போம், ரைட்? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ x is equal to 1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 1 minus 13 ஆகும், we'll get an answer minus 12, ரைட்? பட் நமக்கு என்ன டேபிள் வேணும், 17th டேபிள் வேணும், ரைட்? 12th டேபிளில் அது இருக்காது. அண்ட் அனதர் விஷயம் என்னென்னா இங்கே சப்ராக்ஷன் மைனஸ் சிம்பிள் இருக்குது, பட் இது வந்து பாசிட்டிவ், ரைட்? அப்போ என்ன பண்ணலாம், இந்த 13, அதாவது ஆமாம், இந்த 13 விட நம்ம அதிகமான நம்பரை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணணும், கரெக்ட்? அதனால் நம்ம இப்போ நான் இங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 போட்டோன்னா நமக்கு 30 மைனஸ் 13ன்னு கிடைக்கும். ஸோ 30 மைனஸ் 13 இஸ் நத்திங் பட் 17. அதாவது 17 ஆப்வியஸ்லி 17th டேபிளில் டிவிசிபிள் ஆகும், ரைட்? ஸோ தேர்ஃபோர் நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கண்டுபிடிச்சதுனால நம்ம இப்போ இதே வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லெட் சப்ஸ்டியூட்டட், நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் படி 7 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ 7 எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30 மைனஸ் 3 விச் வில் பி கான்க்ருவன்ட் டு ஒய் mod 17. ஸோ இது தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ 7 இன்ட்டு 30 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 210 அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இஸ் கான்க்ருவன்ட் டு ஒய் mod 17, ரைட்? ஸோ 210 மைனஸ் 3 நமக்கு 207
is congruent to y and mod 17 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இட்ஸ் ஸோ ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 207. ஸோ 207 அண்ட் தென் இங்கே mod 17 இருக்குது, ரைட். அப்போது 17ஆல் 207 வந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ண டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 17 ஒன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் நமக்கு 17 கிடைக்கும் and then 17 minus 20 will get an answer 3 and 17 இங்கே இருக்க 7 வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடுவோம் and then 17 2s are will get an answer 34. So 34 and then 37 minus 34 will get an answer 3, right. ஸோ இப்போ என்னது ரிமைண்டர் 3ன்னு கிடச்சிருச்சு. இது வந்துட்டு இஸ் நத்திங் பட் அவர் ரிமைண்டர். அப்போ 207 is congruent to என்னது ரிமைண்டர் வந்து 3. ஸோ 3 mod 17. அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, y is equal to 3ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ therefore நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். therefore y is equal to 3. So this is our answer. Now let's get into our third sum. Third sum. Solve 5x congruent to 4 mod 6. So here we have to solve this. அதாவது நீங்கள் எக்ஸோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா a congruent to b mod n, which is இந்த கொஸ்டினில் இருக்க ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம், ரைட். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது, a minus b is equal to nk. ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபார்ம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஸ்டினில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ரைட். நம்ம இந்த கொஸ்டினில் இருக்க ஃபார்மை வந்து செகண்ட் ஃபார்மாக நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா என்னது, இங்கே 5x, ரைட். ஸோ 5x மைனஸ் அதுக்கப்புறம் b வந்துட்டு என்னது 4. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு n என்னது இங்கே 6. ஸோ 6 அண்ட் அங்கே கேவை அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ 5x minus 4 is equal to 6k. and now இப்போது நமக்கு என்ன பண்ணோம், எக்ஸோட சொல்யூஷனை தான் நம்ம சால்வ் பண்ணோம், ரைட். அப்போ என்ன பண்ணுறோன்னா, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸை மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ மீதி எல்லாமே என்னது, இந்த 5 அண்ட் இந்த -4. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த -4 வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா என்னாகும், +4 ஆகிடும். ஸோ 6k ஆல்ரெடி இருக்குது அண்ட் -4 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா +4 ஆகும். அண்ட் தென் இங்கே 5x மல்டிப்ளையில் இருக்குது, ரைட். ஸோ மல்டிப்ளையில் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைட் போனால் டிவைட் ஆகிடும். ஸோ x is equal to 6k + 4 divided by 5. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. பட் நமக்கு எக்ஸோட சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சி ஆகணும். அதுதான் நம்ம கொஸ்டின்ஸ், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, k = 1 போட போகிறேன். ஸோ k = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், x is equal to k இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தென் +4 divided by 5 is equal to என்ன கிடைக்கும், 6 into 1 are 6 + 4 divided by 5ன்னு கிடைக்கும், which is equal to 10 divided by 5. இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 5 2s are 10 கிடைக்கும், which is 2. ஸோ x is equal to 2ன்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு, ரைட். நெக்ஸ்ட் இப்போ x is equal to 2 ட்ரை பண்ணலாம், which is x is equal to 6 into k இருக்க இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், +4 divided by 5, which is equal to 6 2s are 12 + 4 divided by 5. ஸோ நமக்கு 16 divided by 5ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ரைட். பிகாஸ் திஸ் இஸ் ஈவன் நம்பர். 5 டேபிளில் வந்துட்டு 16 போகாது. ஸோ இது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது, இது ஒரு ஃப்ராக்ஷன், ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம k = 1 k = 2 போட்ட மாதிரி k = 3 k = 4 அப்படின்னு போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசியாக எதில் நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும்னா k = 6ல் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும், which is x is equal to 6 அண்ட் இந்த k இருக்க இடத்துல நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணோம், ரைட். நெக்ஸ்ட் +4 divided by 5 is equal to 6 6 are we'll get an answer 36 + 4 divided by 5. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 40 divided by 5. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம், ரைட். ஸோ 5 8s are 40 and our answer is 8. அதாவது x is equal to 8 ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் சிமிலர்லி நம்ம மறுபடியும் போட்டுட்டு இருந்தால் மறுபடியும் எப்போ ஆன்சர் கிடைக்கும்னா k = 11ல் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்குது, ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு நம்பராக சால்வ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ ஃபைனலி நம்ம ஆன்சர் என்ன, when k = 1 6 11. ஸோ 1 6 11க்கெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடச்சிது, ரைட். 1 and so 1 இதுக்கப்புறமும் நிறைய நம்பர்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ நான் இதில் 3 நம்பர்ஸ்
நம்பர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். 1, 6 and 11க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1க்கு 2 கிடச்சிருக்கு, அண்ட் தென் 6க்கு வந்துட்டு என்ன கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு, அண்ட் தென் 11க்கு 14 கிடச்சிருக்கு, அண்ட் டாட் டாட் டாட். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன்ஸ் ஆஃப் x. Okay, now let's get into our fourth sum. Fourth sum, solve 3x minus 2 congruent to 0 mod 11. ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஐ மீன் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் எக்ஸோட சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், நான் இது அப்படியே தேர்ட் சம் மாதிரி தான் இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஃபார்மில் மாற்றணும். ஸோ ஏ வந்துட்டு இங்கே என்னது 3x minus 2, ஸோ 3x minus 2, அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ், அண்ட் பி வந்துட்டு என்னது 0, ஸோ 0 is equal to nk. ஸோ n வந்துட்டு என்னது 11, ஸோ 11k அப்படியே போட்டுடலாம். ஓகே, நான் இதை இப்போ சால்வ் பண்ணலாம். -2 அண்ட் -0 நமக்கு -2 தான் கிடைக்கும். ஸோ 3x minus 2 is equal to 11k. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ அப்போ எக்ஸை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வைக்கலாம். ஸோ 11k -2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2 ஆயிரும், அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, 3x இருக்குது, 3 into x, ரைட். ஸோ மல்டிப்ளைல இருக்குது, அப்போது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் ஆகிடும், ஸோ டிவைடட் பை 3. ஸோ x is equal to 11k plus 2 divided by 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் நவ் இப்போது எக்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஃபார் தேட் என்ன பண்ணோம், இங்கே இருக்க k வந்துட்டு ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கணும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு k equal to 1 கொடுக்குறேன். அப்போ என்ன கிடைக்கும், x is equal to 11 into k இருக்க இடத்துல நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிகாஸ் k is equal to 1 plus 2 divided by 3, and then என்ன கிடைக்கும், 11 ones are 11 plus 2 divided by 3 என்ன கிடைக்கும், 11 plus 2 13 divided by 3 கிடைக்கும், which is a factor. ரைட், அப்படின்னா என்ன பண்ணோம், இது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், which is k is equal to 2. அப்போ மறுபடி x is equal to 11 into k இருக்க இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் 2 divided by 3, and then என்ன கிடைக்கும் நமக்கு, 11 2s are 22 plus 2 divided by 3 கிடைக்கும், which is equal to 22 plus 2 will get 24 divided by 3. கேன்சல் பண்ணால் நமக்கு 3 8s are 24 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் k equal to 2 இருக்கும்போது நமக்கு எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு, which is 8. ரைட், ஸோ இதே மாதிரி 2 3 4 அப்படி k equal to 2, k equal to 3, k equal to 4ன்னு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா k equal to 5ல் ஒரு வேல்யூ அண்ட் k equal to 8ல் ஒரு வேல்யூ கிடைக்கிது. அதாவது k equal to 8 போடும்போது எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், ஸோ இது வரைக்கும் போதும். இதுக்கப்புறமும் நீங்கள் போடலாம் 9 10 11 12ன்னு போடலாம், பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் 3யோடய ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, when k equal to 2 5 and 8, அதாவது 2 5 and 8, we get x is equal to 8 19 and 30. அதாவது k equal to 2 அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 8 கிடச்சிது, அண்ட் k equal to 5 அப்போ நமக்கு 19 கிடச்சிது, அண்ட் தென் k equal to 8 அப்போ நமக்கு 30 கிடச்சிது, அண்ட் ஸோ 1 போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர், அண்ட் that's it for this video guys. Thank you so much for watching. If you enjoyed my video, please hit the like button and make sure to subscribe. See you in the next video. Bye.